إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியமிக்க ஜும்ஆவுடைய தினத்தில் சங்கேமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை இறுதி மூச்சு வரை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய கண்ணியமான வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய நினைவிலே ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இம்மையிலும் ஆகிரத்திலும் நாம் முழுமையாக வெற்றி அடைய முடியும். அந்த சிந்தனை நம்முடைய சிந்தனை பாட்டிலே இல்லை என்றால் இம்மையும் நம்முடைய வாழ்க்கை கைசேதமாக ஆகிவிடும், ஆகிரத்தும் நம்முடைய வாழ்க்கை கைசேதமாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன நினைவு, அது என்ன சிந்தனை என்றால் நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் மறுமை நாளை நம்புவது. மறுமை நாளை ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர் முஸ்லிமாக ஆக முடியாது. சிறிய வயதிலே நாம் படித்திருப்போம் ஈமானிய 6 காரியங்கள் என்றும் இஸ்லாமிய 5 காரியங்கள் என்று சிறிய வயதிலே மதரசாக்களிலே நமக்கு உஸ்தாதுமார்கள் கற்று தந்திருப்பார்கள். அந்த காரியம் என்பது படித்த அன்றே மறக்கக்கூடிய விஷயம் அல்ல, ஸ்கூல் பாடத்தை போன்று அல்ல. மாறாக நம்முடைய மரணம் வரை இந்த 6 விஷயத்தையும் நாம் முழுமையாக நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். இஸ்லாமிய 5 விஷயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பாட்டிலே இருந்தால் மட்டும்தான் ஆகிரத்து நம்முடையது வெளிச்சமாக அமையும். அதிலே நாமெல்லாம் படித்த விஷயம் சிறிய வயதிலே படித்திருப்போம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅத் பஅதல் மௌத். 6 விஷயங்களின் மீது நம்பிக்கை கொள்வது. அதிலே மறுமையின் மீது உண்டான நம்பிக்கை, வல் யௌமில் ஆகிர்,
மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, மரணத்திற்கு பிறகு நிச்சயமாக நாம் ஒன்று கூட்டப்படுவோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களிலே பயன்படுத்துகிறான். அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல இம்ரானுடைய ஆரம்ப வசனங்கள். ரப்பனா, நல்லவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமின் லா ரைப ஃபீஹ் இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். இன்னக ஜாமிஉன் நாஸ், நிச்சயமாக நீ அந்நாளிலே ஒன்று கூட்டுவாய். லா ரைப ஃபீஹ், எந்த சந்தேகமும் இல்லை. லா ரைப ஃபீஹ், எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுவை தவிர வணங்கப்படுவதற்கு உண்மையான இறைவன் யாரும் இல்லை. லயஜ்மஅன்னகும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ், நிச்சயமாக நாளிலே நீங்கள் அனைவரும் ஒன்று கூட்டப்படுவீர்கள். லயஜ்மஅன்னகும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ், அல்லாஹ் சொல்கிறான் லயஜ்மஅன்னகும், நீங்கள் அனைவரும் அந்நாளிலே ஒன்று கூட்டப்படுவீர்கள். லா ரைப ஃபீஹ், அந்த ஒன்று கூட்டப்படுவதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சொல்ல நிச்சயமாக நாம் ஒன்று கூட்டப்படுவோம். அந்த நினைவு நமக்கு எப்போதும் இருந்தால் மட்டும்தான் இம்மையும் நம்முடைய வாழ்க்கை ஈமானால் இறையச்சத்தால் அலங்கரிக்கப்படும், நாளை மறுமையும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும். சஹாபாக்கள் துனியாவுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார்கள். எதற்காக? துனியாவிலே ஆட்சியை அடைய வேண்டும், அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். நாளை மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் சஹாபாக்கள் தன்னுடைய துனியாவுடைய முழுமையான வாழ்க்கையை இழந்தார்கள், ஆகிரத்திலே வெற்றி அடைவதற்காக. ஆகவே நல்லா சொல்கிறான், நம்மை பார்த்து நல்லா சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இவ்வுலக வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்து கொண்டீர்கள். உலக வாழ்க்கையிலே ஆடம்பரமாக வாழக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள், அந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் வல் ஆখিরাতু கைரு வ அப்கா, மறுமையுடைய வாழ்க்கை தான் மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். சோழர்களே, அந்த மறுமையின் சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட எவ்வளவு இருக்கின்றது, அந்த மறுமைக்காக எந்த அளவுக்கு நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் நம்முடைய உள்ளத்தையும் செயல்பாட்டையும் என்பதைத்தான் அவ்வப்போது நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது, வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன், அந்நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் திரும்பக்கூடிய நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். காலையில் எணிச்சு நாம் ஓதக்கூடிய அந்த துஆவிலிருந்து நைட்டு தூங்கும் வரை ஓதக்கூடிய துஆ வரை மறுமையை நமக்கு நினைவூட்டுகின்றது. காலையில் எணிச்சு ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்று சொல்கிறோம். என்ன அர்த்தம்? மரணத்திற்கு பிறகு, தூங்கி எழுந்ததற்கு பிறகு என்ற வாசகம் அதில் இல்லை. தூங்கி எழுந்ததற்கு பிறகு என்ற வாசகம் இல்லை. தூக்கத்திற்கு அரபியிலே அமூத் மவுத் என்று சொல்லப்படாது. தூக்கத்திற்கு நாம எனாம என்றுதான் சொல்லப்படும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொல்றாங்க பாருங்க. தூக்கத்தை விட தொழுகை மேலானது. நௌம் என்றால் தூக்கம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த அர்த்தம் என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். மரணத்திற்கு பிறகு, தூக்கம் என்பது ஒரு மரணம், மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பிய, இல்லையா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, அஹ்யானா மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். வ இலைஹி நுஷூர், மீண்டும் உன்னிடத்திலேயே வர வேண்டியது உள்ளது. இந்த அர்த்தத்தோடு நம்ம சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. வாய் சொல்லு சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும், வருதானே? இல்லைன்னா அதுக்குள்ளே பாங்க சொல்லி வச்சுக்கிற சிந்தனையில் எழுப்போம். ஆனால் இந்த அர்த்தத்துடன் சொல்லுகின்றோமா? வ இலைஹி நுஷூர், மீண்டும் உன்னிடத்திலேயே வர வேண்டியது உள்ளது.
நைட்டு தூங்கும்போது துஆ ஓதுகிறோம், எப்படி போனை பார்த்துக்கிட்டே அதுதானே, அவருடைய அர்த்தத்தை புரிந்து ஓதுவதில்லை. என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லாஹுவே உன்னுடைய பெயரை கொண்டே நான் தூங்குகிறேன் அல்ல, உன் பெயரை கொண்டே மரணிக்கின்றேன். அங்கே பாருங்க, அமூத்து மௌத் என்ற வார்த்தை தான், நாம எனாம என்ற வார்த்தை என்பது கிடையாது, தூக்கம் என்ற வார்த்தை கிடையாது. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லாஹ்வே உன்னுடைய பெயரை கொண்டே நான் மௌத்தாகிறேன். பிஸ்மிக அமூது வ அஹ்யா, மீண்டும் உன் பெயரை கொண்டே நான் எண்ணிக்க இருக்கின்றேன். சொல்ல எல்லாமே மரணத்தை தான் நமக்கு நினைவூட்டுகின்றது. காலையில் இந்த துஆவை சொல்லி எண்ணிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா, எண்ணிச்சிட்டு எங்க வர்றோம்? நேரா பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்க்கு முன்னாடி தக்பீர் கட்டி விடுகின்றோம், சரிதானே? அல்லாஹ்விற்கு முன்பதாக நின்று விடுகின்றோம். அதே போன்று மறுமையிலே எழுப்பப்பட்டதற்கு பிறகு மீண்டும் அதே மாதிரி அல்லாஹ்விற்கு முன்பதாக நிற்க நாம் இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணித்த அனைத்து மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபரிலிருந்து எழுப்புவார். அந்நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் என்னுடைய கபரை தான் திறப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கியாமத்துடைய செகண்டுக்கு முன்னாடி வரை யாரெல்லாம் மௌத்தானார்களோ எல்லா மக்களையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எழுப்புவான். அதிலே முதலாவதாக என்னுடைய கபர் தான் திறக்கப்படும், நான் தான் முதலாவதாக எழுப்பப்படுவேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். சோழர்களே, அந்நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் முயற்சி பாருங்கள். அந்நாளை எந்த அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில நினைவு கூர்ந்து வாருகின்றோம் சகோதரர்களே, எந்த அளவுக்கு நினைவு கூறுகின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீண்ட ஹதீஸிலே சொன்னார்கள், எல்லா மக்களும் அந்நாளிலே எழுப்பப்படுவார்கள், யாரும் ஆடை அணிந்திருக்க மாட்டார்கள், ஆண்கள் கத்தனா செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள், யாரும் செருப்பணிந்திருக்க மாட்டார்கள். அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடையில ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அன்னாஸு யன்துரு பஅதுஹும் இலா பஅதின் யா ரசூலுல்லாஹ், என்றால் ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் பார்க்க மாட்டார்களா அப்படின்னு கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் நினைத்ததை போன்று அல்ல நாள் என்பது. அஷத்தன் நாஸ் யௌமல் கியாமஹ், அந்நாள் என்பது மிக கடுமையானது என்றார்கள். சொல்ல அஷத்தன் நாஸ் யௌமல் கியாமஹ், அஷத் என்றால் கடுமை என்று அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்தன் நாஸ் யௌமல் கியாமஹ், அந்நாள் என்பது நீங்கள் நினைத்ததை போன்று அல்ல, மிக கடுமையான நாளாக இருக்கும். மனிதருடைய முகமெல்லாம் சிவப்பு நிறமாக மாறி மனிதனுடைய முகமெல்லாம் நீல நிறமாக மாற்றப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் என்னுடைய நிலைப்பாடு என்ன, என்னுடைய நிலைப்பாடு என்ன என்று யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்ற நிலையிலே வந்து நிற்பார்கள் ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிங்க, கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், நம்ம பேசுறோம் கேட்கிறோம், ஒவ்வொரு நபிமார்களும் நம்முடைய நிலைமை என்னன்னு யோசிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா நம்மெல்லாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. அதுவும் நபிமாருடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விட்டார். லகத் தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரின் வல் அன்சார், அல்லாஹ் சொல்கிறான், எல்லா நபிமார்களையும் நாம் மன்னித்து விட்டோம், எல்லா அன்சாரி முஹாஜிர் சஹாபாக்களுடைய பாவங்களை எல்லாம் நாம் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் பேச, நபிமார்களே அப்படிப்பட்ட நிலையில் வருவார்கள் என்றால் நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை நாம் சிந்தித்திருக்கின்றோமா சகோதரர்களே? அந்நாளை எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், சஹாபாக்கள் எந்த அளவிற்கு பயந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம்மளும் ஹதீஸ் கேள்விப்பட்டதுதான், சொல்லுவாங்க, மறுமை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்ற அந்த அத்தியாயத்தை நான் ஓதி என்னுடைய முடியெல்லாம் நிறைத்து விட்டது என்றார்கள். யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மறுமையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்ற அந்த சூறாக்கள் எல்லாம் நான் ஓதி என்னுடைய முடியெல்லாம் நிறைத்து விட்டது, வெள்ளையாயிருச்சு அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். சஹாபாக்களை பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது சொல்வார்கள், உங்களை விட நான் அல்லாஹ்வை மறுமை நாளை அதிகமாக பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்றார்கள். ஒரு முறை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டு இந்த சம்பவத்தை நம்ம ஒவ்வொரு ரமதான்லையும் கேட்போம். பக்கத்தில் போய் உட்கார்ந்து சொன்னாங்க, இக்ரா அலையல் குர்ஆன் யா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓதுங்கள் அப்படின்னாங்க. உடனே அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ் வ அலைக உன்சில், தாங்கள் மீது தானே இறக்கப்பட்டது, நான் ஓத தாங்கள் கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிதானே, நான் ஓதி நீங்க கேட்கறதா, உங்களுக்கு தானே இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, பிறர் ஓத அதை நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்றார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, குர்ஆனை கேட்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? குர்ஆனை கேட்பது அல்லாஹ்வுடைய அன்பை அடைகின்ற ஒரு இபாதத். பிள்ளைகள் மதரசாக்கு போயிட்டு வந்தா ஒரு நாளாவது உட்கார்ந்து நீ ஓது, இன்னும் ஓதுற மதரசால தானே, இன்னும் படிக்கிற, நீ இன்னும் ஓதுற, உட்காந்து ஓது பாப்பா நான் கேட்கிறேன் என்று எத்தனை பெற்றோர்கள் சொல்லி இருக்கின்றீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இதே குவார்டர்லி எக்ஸாம் வரும்பொழுது இன்னைக்கு என்ன எக்ஸாம், படிச்சுட்டியா, டியூஷன் போனியா, நாளைக்கு என்ன எக்ஸாம், உட்கார்ந்து படி, போன் நோண்டாத என்று அந்த ஆர்வம் பெற்றோர்கள் இருக்கிற அந்த ஆர்வம், இதே மார்க்க விஷயம் மதர்சா என்றால் அந்த சிந்தனை வருவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, பிறர் ஓத அதை நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்றார்கள். சூரா நிசாவை எடுத்து அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க. கிட்டத்தட்ட சகோதரர்களே ஒரு அரை ஜுசு பக்கம் தாண்டி இருக்கு. ஏன்னா 4வது ஜுசுல சூரா நிசா ஆரம்பிக்குது, 5வது ஜுசு ஒரு 1/4 ஜுசு பக்கம், கிட்டத்தட்ட ஒரு அரை ஜுசு ஓதுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டே இருக்கிறான். இன்னைக்கு நமக்கெல்லாம் எங்கே நேரம் இல்லையா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதுதானே, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் ஃபோன் எடுத்தா நேரம் கிடைக்கும். ஃபோன் எடுத்தா சைத்தான் உட்கார வச்சிருவான். வாட்ஸ்அப் பாரு, ஃபேஸ்புக் பாரு, யூடியூப் பாரு, கூகுளுக்குள்ள போ, அதுக்குள்ள போ, இதுக்குள்ள டைமையே பார்க்க, ஃபோன்லேயே டைம் இருக்கும், இருந்தாலும் நம்ம பார்க்கறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட பிஸியான ஆட்கள் இந்த துனியாவில் யாரும் கிடையாது. நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், லட்சக்கணக்கான மக்களுக்கு அங்கே தலைவராக உட்கார்ந்துருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அதுதானே. குர்ஆனுக்கு முன்னாடி அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு இபாதத். அது திடீரென்று மறுமையுடைய ஒரு ஆயத்து வருகிறது. அந்த சஹாபி ஓதிட்டே இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு ஆயத்து வருகிறது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மா பிஷஹீதி வஜினா பிக் அலா ஹாஉலாஇ ஷஹீதா. நபியே, மறுமை நாளிலே உங்களுடைய உம்மத்தார்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி உங்களை சாட்சியாக கொண்டு வந்து நாம் நிறுத்துவோமே. ஃபகைஃப, அந்நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கிறான். ரிசல்ட்டுடைய நாள், ஸ்கூலுடைய மக்கள் ஸ்கூல் திறக்கக்கூடிய அந்த நாளில் நாளைக்கு ரிசல்ட் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்னைக்கு காலையில் போகும்போது பெற்றோர்களுக்கும் ஒரு பதட்டம், பிள்ளைகளுக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? அது குவார்டர்லி எக்ஸாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் ஃபெயில் ஆனான்ட்டு. ஆனுவலுடைய ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாளிலே எவ்வளோ அச்சம் பயம் இருக்கும் அதுதானே. ஒரு காலத்தில் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் போஸ்ட்மேனு கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுதானே. போஸ்ட்மேனை பார்த்தாலே வாங்கி கொஞ்சம் ஒழிச்சு வச்சுக்குவோம், அத்தா அம்மா கேட்குற வர. அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமையுடைய ரிசல்ட் சொர்க்கமா நரகமா என்பது அல்லாஹ் சொல்கிறான், ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மா பிஷஹீதி வஜினா பிக் அலா ஹாஉலாஇ ஷஹீதா. உங்களுடைய உம்மத்தை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி உங்களை சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்துவோமே நபியே. ஃபகைஃப, அந்நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அந்த ஆயத்து, மறுமையுடைய அந்த ஆயத்து வந்தவுடனே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆச்சு அடுத்தது? அந்த சஹாபிட்ட சொல்றாங்க, ஹஸ்புக்கல் ஆன், ஹஸ்புக்கல் ஆன், ஓதியது போதும் நிறுத்துங்கள் அப்படிங்கிறான். அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எண்ணெயும் நிறைந்த அந்த முகத்தை பார்த்து ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்த சொல்றாங்கன்னு பார்த்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஃபாதத் ஐனாஹு தத்ரிஃபான், தேம்பி அழுது கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் இந்த ஃபஃபாதத் ஐனாஹு என்றால் தேம்பி அழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா ஒரு சொட்டு 2 சொட்டு அல்ல, சும்மா அப்படி கண் துடைப்பது அல்ல. ஃபஃபாதத் ஐனாஹு தத்ரிஃபான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அப்படி அழுகிறாங்க. சோழர்களை யோசிச்சு பாருங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய கதவை திறக்குகின்ற அகிலத்தின் அருக்குடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மறுமை பற்றி அவ்வளவு அழுதார்கள் என்றால் நம்முடைய நிலைமையெல்லாம் என்ன? யோசிச்சு பாருங்க. 1 ரமலான் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 20 நாள் 30 நாள் 40 நாள் 50 நாள் 60 நாள் 70 நாள் 80 நாள் 90 நாள் 100 நாள் 120 நாள் 130 நாள் 140 நாள் 150 நாள் 160 நாள் 170 நாள் 180 நாள் 190 நாள் 191 நாள் 192 நாள் 193 நாள் 194 நாள் 195 நாள் 196 நாள் 197 நாள் 198 நாள் 199 நாள் 100 நாள் 101 நாள் 102 நாள் 103 நாள் 104 நாள் 105 நாள் 106 நாள் 107 நாள் 108 நாள் 109 நாள் 110 நாள் 111 நாள் 112 நாள் 113 நாள் 114 நாள் 115 நாள் 116 நாள் 117 நாள் 118 நாள் 119 நாள் 120 நாள் 121 நாள் 122 நாள் 123 நாள் 124 நாள் 125 நாள் 126 நாள் 127 நாள்
ஒரு முறை உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகையிலே إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت என்ற அத்தியாயத்தை ஓதும் பொழுது, அன்னைக்கெல்லாம் மைக் ஸ்பீக்கர்லாம் கிடையாது, சஹாபாக்கள் பதிவு செய்கிற செய்தி. ஒரு முறை உமர் அல் ஃபாரூக் அவர்கள் சூரா கூவிரத்தை ஓதினார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அழுது 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 அவர்களின் அந்த வெம்பி அழுகின்ற அந்த சப்தம் பள்ளிவாசல் முழுக்க கேட்டது என்றார்கள். ஸ்பீக்கர் இல்லை, மைக் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு அழுதிருப்பார்கள் ஆகிரத்தை நினைத்து சகோதரர்களே. இதுக்கு அவங்க யாரு? சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கத்திலே உங்க மாளிகையை நான் பார்த்தேனே இல்லையா, உங்களுடைய வீட்டை நான் பார்த்தேன் உமரே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணம் நிறைந்த நாவால் சுப செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுமை நினைத்து அந்த சூறாவை ஓதும். இந்த சூறால மறுமை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றார். அவ்வளவு அழுதிருக்கிறார்கள் என்றால் சகோதரர்களே, நம்மளை நம்ம நினைச்சு பார்க்கணும் சகோதரர்கள், எந்த அளவுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுத்தி முதல் விசாரணையாக என்னதான் கேட்கிறான். நமக்கெல்லாம் தெரியும் தொழுகுதா அப்படிங்கோ, அப்படிதானே? மறுமையில் ஃபர்ஸ்ட் விசாரணை தொழுகுதா அப்படின்னு சொல்றோம். ஆனால் அந்த தொழுகையிலே முழுமை பெற்றவர்களாக நிம்மதி அடைந்தவர்களாக நானும் நீங்களும் இருக்கின்றீர்களா? அதுதான் கேள்வி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் அல்லவா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே நிறுத்தி உன்னை விசாரணை செய்வதற்கு முன்பதாக டெய்லி உன்னை நீ விசாரித்துக்கொள். இந்த இபாதத்தை நான் முழுமையாக முறையாக செய்தேனா, இந்த இபாதத்தை முழுமையாக நான் செய்தேனா, இந்த இபாதத்தில் ஏதேனும் நான் விட்டேனா என்று அல்லாஹ் மறுமையில் உன்னை கேட்கறதுக்கு முன்னாடி உன்னை நீ விசாரித்துக் கொள்கிறார்கள். ஹாசிபு, யோசிச்சு பாருங்க. அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க தெரியுங்களா அந்த ஹதீஸை? சகோதரர்களே சொன்னார்கள், இன்ன அவ்வல் மா யுஹாஸபு பிஹில் அபத் யௌமல் கியாமஹ் ஃபஇன் ஸலஹ்த. நாளை மறுமையில முதல் விசாரணை. இன்ன அவ்வல்னா முதல் விசாரணை அல்லாஹ் நிறுத்தி கேட்கிறான். ஃபஇன் ஸலஹ்த, அடியானே உன்னை வாழ்க்கையில் 50 வருஷம் 60 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் 20 வருஷம் வாழ வச்சேனே, என்னை நீ பேணுதலாக தொழுகை கடைபிடித்தாயா? இன்னைக்கு மக்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க ஸ்கூல் லீவ்ல, எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருப்பாங்க தெரியுங்களா? ஏன் ஸ்கூல் லீவு ஜும்ஆ கிடைக்குதுன்னு சந்தோஷத்துல உட்காந்துருப்பான். இதே ஸ்கூல் திறந்துச்சுன்னா 4 முஸ்லீம் ஸ்கூலை சேர்த்துற மக்களுக்கெல்லாம் ஜும்ஆவும் இல்லை, ஒன்றும் இல்லை. காஃபிர் கூட அவங்களும் ஈமானை மறந்து உட்காந்துருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க நிலைமையெல்லாம் என்ன? பெற்றோர்களை யோசிச்சிங்களா? என் மகனுக்கு இந்த ஸ்கூலில் ஜும்ஆ இல்லை, அப்படிப்பட்ட ஸ்கூலை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களா? போய் நிர்வாகத்தில் பேசுனீங்களா? ஜும்ஆ இல்லாட்டி எங்களுக்கு தேவையில்லை, ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா? அப்படி முடியாதுன்னா கூட்டிகிட்டு வந்து வேறு முஸ்லீம் எங்கே ஜும்ஆ கிடைக்குது அங்கே சேர்த்திருக்கீங்களா? பிள்ளைகள் ஜும்ஆ விட்டா யாருக்கு விசாரணை? மறந்து விட்டோமா? அல்லாஹ் விடுவானா? யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்ஆவை புறக்கணித்து விடாதீர்கள், ஜும்ஆவை விட்டால் அல்லாஹ் சீல் வைத்து விடுகிறான் ஈமானிலே என்றார்கள். ஜும்ஆவை விட்டால் ஈமான்ல சீல், குஃபருடைய சீல் வைக்கப்படுகிறது. யோசிச்சு பார்த்தீங்களா சகோதரர்களே? நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுத்தி கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி, ஃபைன் ஸலஹ்த, அடியானே நீ பேணுதலாக தொழுகை கடைபிடித்தாயா? இன்னும் பதில் சொல்ல போகிறோம். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, இன்னும் பதில் சொல்ல போகிறோம். அல்லாஹ் கொஸ்டினை கொடுத்துட்டான், ஆன்சரை தயார் பண்றது நம்முடைய வேலை. ஸ்கூல் மாதிரி கிடையாது, எப்படி வரும்னே தெரியாது. அந்த கொஸ்டின் படிச்சோன்னா பட்சம் தலையெல்லாம் சுத்திடும், அதுதானே? பின்ன நிதானமாகி தண்ணியெல்லாம் குடிச்சதுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவாங்க மாணவர்கள். இது அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா கேள்வியை தந்து விட்டான். இதுதான் என்னுடைய கேள்வி, இதுதான் கேள்வி, பதிலுக்கு நீ தயாராகிக்கொள், பதிலுக்கு நீ தயாராகிக்கொள். ரமலான்ல நம்ம கேட்கக்கூடிய அந்த ஹதீஸை யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கிற அளவுக்கு தொழுதாங்க. ஒவ்வொரு ரமலான்லையும் கேட்போம், தராவிக்கெல்லாம் வர்றவங்களுக்காக இது சொல்லப்படும் இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்ன கேள்வி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டானே, சொர்க்கத்துடைய கதவை ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஓபன் பண்ணுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டுவாங்க. மலக்குமார்கள் கேட்பார்கள், மஸ்முக் மன் அன்த, யார் நீங்கள், உங்க பேர் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இஸ்மி முஹம்மத். ரசூல் நபின்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பணிவு பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய பணிவு பாருங்க. ஆனா நபியான ரசூல் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள்.
சொல்வார்கள் இஸ்மி முஹம்மத், என்னுடைய பெயர் தான் முஹம்மது என்று சொல்ல மலக்குமார்கள் சொல்வார்கள், உங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த கதவு கிட்ட காத்து கொண்டிருக்கின்றோம். அஹ்லோ வஸஹலோ மர்ஹபா, வாருங்கள் வாருங்கள் என்று அந்த கதவை திறப்பார்கள். யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எப்படிப்பட்ட பாக்கியம், எப்படிப்பட்ட சொர்க்கம் நமக்கு கன்ஃபார்ம் என்று தெரிந்தும் கூட தாடி நினைக்கும் அளவுக்கு அழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பாதம் வீங்கும் அளவிற்கு தொழுதார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்டாங்க? அல்லாஹ் தான் நம்முடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டானே, பின்ன ஏன் யா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? யா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஃபலா அகூன அபதன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியாராக நான் ஆக வேண்டுமே, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியாராக நான் ஆக வேண்டுமே. சொல்ற அந்த சிந்தனை நம்மளுடைய இருக்கா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேனா? இவ்வளவு நியமத்துகள் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறானே. இங்க பள்ளிவாசல் பாருங்க, மாஷா அல்லாஹ், ஏசியில் உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனையோ இடங்கள்ல ஜுமா கிடைக்காம எங்க இல்லாம மக்கள் ஓடுறாங்க. வெயில்ல உட்கார்ந்து ஜுமா தொழுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? வெயில் சூடு, அங்க எழுச்சு போய் இங்க எழுச்சு போய் அல்லாஹ் தஆலா எந்த சூடுமே தெரியாம எவ்வளவு பெரிய நியமத்தாக இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே. எவ்வளவு நியமத்துகள், காலையிலிருந்து இப்போ எவ்வளவு நியமத்துகள், உணவுகள், ஆடைகள், நம்முடைய தேவைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா தருகின்றான். எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா அகூன் அபதன் ஷகூரா, ஆயிஷாவை ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியாராக நான் ஆக வேண்டுமே என்றார்கள். நன்றியில நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த வார்த்தை சொன்னார்கள், அகூன, நான் ஆக வேண்டும். எப்படி? அபதன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியாராக. நபியாக ரசூலாக என்று சொல்லவில்லை. பணிவு சகோதரர்களே, பணிவு 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 பணிவு. நன்றி உள்ள நபியாக, நன்றி உள்ள ரசூலாக என்றெல்லாம் சொல்லவில்லை. அபதன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியாராக நான் ஆக வேண்டுமே. அதனால இந்த வணக்கத்தை நான் எடுத்துக்கொண்டேன். அழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழுகிறாங்க. எந்த வசனத்தை ஓதி அழுதார்கள் தெரியுமா? தஹஜ்ஜுடைய தொழுகையிலே, ஃபஜ்ர்ல இல்ல சஹூர்ல, தஹஜ்ஜுல. தஹஜ்ஜத் நம்மளாம் கடைசியா எப்ப தஹஜ்ஜத் தொழுதை யோசிச்சு பாருங்க. ரமலான்ல அடுதானே, ரமலான்ல ஏற்பாடு பள்ளிவாசல் இருக்கும் பொழுது அல்லது நம்முடைய துனியாவுடைய ஏதேனும் தேவைக்காக, அதுதானே, துனியாவிலே ஏதேனும் தேவைக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆயத்து ஓதி அழுதாங்க தெரியுங்களா? சூரா ஆல இம்ரானுடைய கடைசி பக்கத்தில் வரக்கூடிய வசனம், الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார் என்றால், நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் எப்போதும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பார்கள். ويتفكرون في خلق السماوات والأرض, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை எல்லாம் சிந்திப்பார்கள். அல்லாஹ் வானத்தை எப்படி படைத்திருக்கிறான், பூமி எப்படி படைத்திருக்கிறான், செடி கொடிகள், மரங்கள், பறவைகள், பூச்சினங்களை எப்படியெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று படைப்பினங்களை எல்லாம் சிந்திப்பார்கள். சிந்தித்து விட்டு சொல்வார்கள், ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அல்லாஹ்வே, இவற்றையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, இவற்றையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை. ஃபகினா அஸாபன் நார், எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக. நல்லடியார்கள் சொல்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். ஃபகினா அஸாபன் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. இந்த ஆயத்தை ஓதிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறான். நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்ற வார்த்தையை சொல்லிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார். மீண்டும் நல்லவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அந்த அதே வரிகளிலே பக்கத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்யும் பொழுது, ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைதா வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார். அல்லாஹ்வே, யாரை நீ நரகத்திற்குள் நுழைத்தாயோ, ஃபகத் அக்ஸைதஹு, அவர்களே கேவலப்பட்டார்கள். சௌரலை நல்லடியார்கள் நரகத்திற்குள் நுழைவதைத்தான் கேவலமாக பார்த்திருக்கின்றார்கள். துனியாவிலே வாடகை வீட்டில் இருப்பதை கேவலமாக பார்க்கவில்லை, வாகனம் இல்லாமல் நடந்து செல்வதை கேவலமாக பார்க்கவில்லை, கிழிந்த ஆடையுடன் திரிவதை கேவலமாக பார்க்கவில்லை,
வசதி இல்லாமல் வாழுவதை கேவலமாக பார்க்கவில்லை, பசியுடன் வாழுவதை கேவலமாக பார்க்கவில்லை. மாறாக என்ன சொல்கிறார்கள்? ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபக்கத் அக்ஸைதா, அல்லாஹ்வே யாரை நீ நரகத்திற்கு நுழைத்தாயோ ஃபக்கத் அக்ஸைதஹு, அவர்களை கேவலப்பட்டார்கள். வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. சோழர்களை யோசிச்சு பாருங்க, மறுமைக்காக எந்த அளவுக்கு நாம் நம்மை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது பாசம் நேசம் கொண்டு சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கை கொண்டவர்களை நாளை மறுமையுடைய வெற்றிக்காக இன்ன நற்காரியங்களை நீங்கள் முன் செய்து வைத்திருக்கின்றீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்கின்ற காரியத்தை எல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றார். மறுமையில் வெற்றி அடைகிறதுக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க நல்லா கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் சொர்க்கத்தின் தலைவி என்றார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தின் தலைவி. நான் என்ன சொன்னார்கள்? நூகுனி அன்கி யௌமல் கியாமத்தி மினல்லாஹி ஷைஆ சலீனி மின் மாலி மா ஷிஇதி. மகளே, மறுமையில சொர்க்கத்தை அடைவதற்காக உன்னை நீ துனியாவிலே தயார்படுத்திக் கொள் என்றார்கள். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்குள்ள வராரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பள்ளிவாசலிருந்து வெளியே போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே போறாங்க, ஒரு சஹாபி உள்ள வரார். வந்தவர் கேட்டார், மத்த ஸாஅ, அல்லாஹ்வின் தூதரே மறுமை நாள் எப்போது வரும்? குர்ஆனை ஓதுறாரு. மறுமை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி இந்த ஆயத்தை படிக்கிறார். யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம் இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். இந்த ஆயத்தை ஓதுகிறார். மறுமை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான், இக்தரப லின்னாஸ், மனிதர்களை நெருங்கி விட்டது, ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், அவருடைய விசாரணை நாள் மறுமை நாள் நெருங்கி விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், இக்தரப லின்னாஸ், மனிதர்களை நெருங்கி விட்டது அவருடைய விசாரணை நாள் மறுமை நாள். எப்படி இருக்காங்க தெரியுமா? வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், அலட்சியமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எந்த இபாதத்தும் இல்லை, ஈமான் இல்லை, அல்லாஹ் ரசூல் மேல முஹப்பத் இல்லை, துனியா மேல முஹப்பத், துனியாவுடைய வஸ்துக்கள் மீது முஹப்பத், அல்லாஹ் ரசூலை உள்ளத்திலிருந்து எடுத்து துனியாவுடைய வஸ்துக்கள் மீது முஹப்பத் கல்புக்குள் வந்து விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், மறுமை நெருங்கிருச்சு, ஆனால் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون فتعالى الله الملك الحق. அல்லாஹ் கேட்கிறான், இன்னும் துனியாவிலே வீணுக்காக விளையாட்டுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? أفحسبتم, என்ன நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? أنما خلقناكم عبثا, உலக வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லையா? அல்லாஹ்வுடைய அன்பை அடைவது உங்களுக்கு நோக்கம் இல்லையா? மார்க்கத்தை, ஈமானை, இறையச்சத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அலங்கரிப்பது உங்களுக்கு நோக்கம் இல்லையா? وَأَنَّكُمْ إِلَيْنَا لَا تُرْجَعُونَ, ஒரு நாள் உங்களுக்கு துனியாவுடைய முடிவில்லையா? முடிவு வராதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த சஹாபி ஓடி வந்து கேட்டாங்க, மத்த ஸாஅ, மறுமை நாள் எப்போ வரும்? எப்படிப்பட்ட ஒரு கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை சொல்லிட்டு வெளியே போறாங்க. அந்த சஹாபி உள்ள ஏறுறார். இன்னும் கேள்வி கேட்டாங்க, மத்த ஸாஅ, மறுமை நாள் எப்போது வரை யா ரசூலுல்லாஹ்? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மாதா அஅதத லஹா, மறுமை எப்போ வரும்னு கேட்கிறீங்களே, அந்த மறுமையில வெற்றி அடைய என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டான். மறுமையில வெற்றி அடைய என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டான். உடனே அந்த சஹாபி சில செகண்டுக்கு பிறகு பதில் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய இதயத்தை நீங்கள் பிளந்து பார்த்தால். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? அப்படிதானே? நம்முடைய இதயத்தையெல்லாம் பிளந்து பார்த்தா அங்கே ஒரு ஏக்கரா, அந்த ஃபோனு, இந்த ஃபோனு, அந்த வண்டி, இந்த காரு எல்லாம் கல்புக்குள்ள இருக்கும். அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும், சும்மா அப்படியே உட்காருவது அல்ல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கஞ்சன் யார் தெரியுமா? என் பேரு கேட்டு யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையோ அவன் தான் மகா கஞ்ச, காசும் கொடுக்க மாட்டான், வாங்கி திறக்க மாட்டான்ட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அல்லாஹ் நமக்கு 10 முறை அருள் செய்கிறான். ஒரு டைம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா நமக்கு அல்லாஹ் தஆலா 10 அருளை எழுதிடுறான். அதை வச்சுக்க, இதை வச்சுக்க, அதை வச்சுக்க, இதை வச்சுக்கன்னு சொல்லி.
அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடாது சகோதரர்களே. சில பேர் தான் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்றாங்க மாஷா அல்லாஹ். அந்த சஹாபி கேட்டாங்க, சொன்னாங்க தெரியுமா, யா ரசூலுல்லாஹ் என்னுடைய இதயத்தை பிளந்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய பாசத்தையும் அல்லாஹ்வின் தூதரின் பாசத்தையும் தவிர எதையும் என்னுடைய இதயம் சுமக்கவில்லை என்றார்கள். என்ன வார்த்தை பார்த்தீங்களா, என்ன அர்த்தம்? இந்த அமல் அந்த அமல் அந்த சஹாபி சொல்லல, அல்லாஹ் ரசூலும் என்ன சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில் அது இருக்கிறது என்று அர்த்தம் சகோதரர்களே. என்னுடைய இதயத்தை பிளந்து பார்த்தால் அல்லாஹ் ரசூலுடைய பாசத்தை தவிர ஒன்றும் இல்லை. என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூலும் என்ன சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சுபச்செய்தி சொன்னாங்க, மன் அஹ்பப்த, நீங்க துனியாவை யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க கூட சொர்க்கத்தில் இருப்பீங்க தான். அந்த சஹாபி சொன்னார்கள், அந்த வார்த்தை எங்களுக்கு பெருநாளை போன்று மகிழ்ச்சியை தந்தது, பெருநாளை போன்று மகிழ்ச்சியை தந்தது. அல்லாஹ் ரசூலின் மீது பாசம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையை பேண வேண்டும். ஜும்ஆக்கு நேரமா போறோமா, நேரமா வந்துடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான நேசம் ஸல்லல்லாஹு நேரமா போச்சுனால வந்துடணும். சுன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஷைத்தானியத்தை தூக்கி வீச வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ யாரை துனியாவில் நேசிக்கிறீங்களோ அவங்க கூட சொர்க்கத்தில் இருப்பீங்க என்றார். சொல்ற அந்த அளவுக்கு சஹாபாக்கள் மறுமைக்காக எத்தனையோ செய்திகள், சஹாபாக்கள் அந்த அளவுக்கு மறுமைக்காக முழுமையாக தன்னை தயார்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். மறுமை அஞ்சி வாழ்ந்தார்கள், மறுமை நினைத்து அழுதார்கள் என்பதையெல்லாம் வரலாறின் மூலமாக நம்மால் காண முடிகிறது. அப்படிப்பட்ட நிறைவான ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் வ அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான கஃபாரா.